ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் க்ரீன் ஆப்பிள் வாட்டர் கலர் டுட்டோரியல். ஸோ அதோட ஸ்லைஸ் ஹாஃபாக கட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த போஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டர் கலர் டுட்டோரியல் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங் பேப்பர் அண்ட் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் டூல் வச்சு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதனுடைய காம்பு பகுதி வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது அந்த ஆப்பிள் ஷேப் பாருங்கள், அந்த ஸ்லைஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்குதோ அதை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சென்டராக வந்து 2 சீடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ எடுத்துருக்கிறது ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் கேக்ஸ். அதில் வந்து ரவுண்ட் ப்ரஷஸ் என்னென்னா நம்பர் 2 இல்லை நம்பர் 3 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லெமன் எல்லோ கலர் வந்து ஃபில் பண்ணிட்டு வரோம். ஸோ எந்த போர்ஷன் வந்து அதை ஃபில் பண்ணிட்டு வரோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த உள் பக்கமும் வந்து லைட் ஷேடாக வந்து வாட்டர் பேஸாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எடுக்க போகிற கலர் சாப் க்ரீன் கலர். சாப் க்ரீன் கலர் வந்து நல்லா வாட்டர் பேஸாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எந்த இடங்களில் நம்ம அப்ளை பண்ணுறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம எடுத்துருக்கிற கலர் லைட் ப்ரௌன் கலர். ஸோ அது வாட்டர் பேஸாக எடுத்துக்கோங்க. ஷேட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வந்து அந்த டச் வைக்கிறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம என்னதுன்னா டார்க் ப்ரௌன் கலர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 2 கர்வ் லைன்ஸ் வந்து இருக்கிற இடங்களில் இது போல் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோம். அதே போல் கீழ்ப்பகுதியிலையும் அந்த ப்ரௌன் வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளூ அண்டு பிங்க் கலர் ரெண்டும் வந்து நல்லா டார்க்காக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதிக்கு அழகாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அந்த காம்பு பகுதியில் எந்த இடங்களில் அந்த ஒயிட் கேப் விட்டுருக்குன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதே கலர்லேயே வந்து அதனுடைய விதைகள் 2 விதைகள் தெரிகிறது போல் அதிலேயே வந்து நம்ம வந்து கலர் வந்து நம்ம வச்சிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், இதுலேயும் வந்து சென்டராக வந்து அந்த ஒயிட் கேப் லைட்டாக லைட்டிங் தெரிகிறது போல் நம்ம கேப் விட்டுருக்கோம். ஸோ எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் பார்க்குற இடங்கள்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங் பார்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி மோஸ்ட்லி பாருங்கள், அந்த க்ரீன் ஆப்பிளோட ஸ்லைஸ் இருக்கிறது போலே ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வந்துருச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா? இது இன்னும் நீங்கள் ஃபைனாக பண்ணிங்கன்னா மச் ரியலிஸ்டிக்காக வந்து உங்களுக்கு வரும். அடுத்தபடியாக வந்து ஒரு டார்க் க்ரீன் கலர் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வாட்டர் பேஸாக வந்து அப்படியே அப்ளை அந்த ஸ்மஜ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே போல் நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.